வணக்கம். வித்யா ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி கால் பண்ணி, "ரோகிணி இங்கே பாரு, உன்னை பற்றி மீனா கேட்டுக்கிட்டே இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "என்னை பற்றி ஆண்டி கேட்டுக்கிட்டு இருக்கா? நான் தான் வீட்டில் தானே இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "நீ வீட்டில் இருக்க, மீனா கேட்குறது ஒன்றும் இல்லை, கிறிஷோட அம்மாவை, அதுவும் அந்த கல்யாணியை" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே, "ஏண்டி கல்யாணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? கல்யாணிக்கும் அந்த மீனாவுக்கும் என்னடி சம்மந்தம்" அப்படிங்கிறாங்க. "ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. ஏன்னு கேட்டால், அந்த கிறிஷை தன்னோட பையனா முத்து மீனாவும் நினைக்காங்க. அதனால் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்காங்க" அப்படிங்கிறாங்க. "அதுக்கும் இதுக்கு என்னடி சம்மந்தம்" அப்படிங்கும்போது, "நீ முத்தை சண்டியை ஒன்றத்துக்காகாதவன், உள்ளே போனவன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்கள் அம்மா விட்டு. உங்கள் அம்மா சொன்னதுனால மீனா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், பேசணும்னு நினைக்காங்க. என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாங்க. எனக்கு தெரியாது, மகேஸ்வரி தான் தெரியும். நீங்கள் மகேஸ்வரிகிட்ட கேட்டுக்கோங்கன்னு அனுப்பிட்டேன்" அப்படிங்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரத்தில் மகேஸ்வரி கால் பண்ணுறாங்க. யாருக்கு? ரோகிணிக்கு. "சொல்லு மகேஸ்வரி" அப்படிங்கிறாங்க. "இப்போ தான் மீனாவும் முத்து வந்தாங்க. வந்துட்டு உன்னோட ஃபோன் நம்பரை கேட்குறாங்க. நான் எப்படி கொடுக்குறது? இப்போ உள்ள ஃபோன் கீழே விழுந்துருச்சு. இன்னொரு ஃபோன் சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன். அது வந்த பின்னாடி நான் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். எப்படினாலும் நான் கொடுத்தனாடி ஆகணும்" அப்படிங்கும்போது, "ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? என் ஃபோன் நம்பரை கொடுத்தா அவங்களுக்கு இனி தெரிஞ்சிடாதா வச்சிடாதா" அப்படிங்கும்போது, "நான் என்னடி பண்ண முடியும்? வேறு வழி கிடையாது" அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, "நான் இன்னொரு ஐடியா பண்ணுறேன். என்னோடய இன்னொரு நம்பர் ஆஃபில் இருக்குது. அந்த நம்பரை தரேன், நீ கொடு. அவங்க கால் பண்ணி பார்த்துட்டு செல்லு ஆஃப்னு வருதுன்னு விட்டுருவாங்க" அப்படிங்கிறாங்க. "சரிட்டு அந்த நம்பர் சொல்லு" அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. முத்துக்கு மீனாவுக்கும் மகேஸ்வரி ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி கிறிஷோட அம்மா நம்பரை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்" அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆஃப்னு வருது. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, "மீனா, அந்த மகேஸ்வரிக்கு நம்மளுக்கு நம்பர் தர விருப்பம் இல்லையா? இல்லை உண்மையிலே கிறிஷோட அம்மா நம்பர் ஆஃப் ஆகி தான் இருக்கான்னு தெரில" அப்படிங்கும்போது, "ஏங்க எப்படி இருக்கும்? கிறிஷ் ஒரு ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கான், மகேஸ்வரியோட இதில். மகேஸ்வரிகிட்ட பேசுதாங்க, அந்த ஹாஸ்டலுக்கு பேசுதாங்க. இப்போ அவங்க பாட்டி கூட்டி போயிட்டாங்க, பாட்டிக்கிட்ட பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆஃபில் எப்படிங்க வரும்" அப்படிங்கும்போது, "மீனா, சில நேரம் சார்ஜர் கூட இல்லாமல் இருக்கலாம். நம்ம கொஞ்சம் கழித்து கால் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா சாயந்தரம் கால் பண்ணி பார்க்கலாம்" அப்படிங்கிறாங்க. "சரிங்க" அப்படிங்கிறாங்க. அப்போது மீனாவுக்கு அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை கால் பண்ணி, "அம்மா, நீனும் முத்தும் இங்கே இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு போங்கம்மா" அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறாங்க. அப்போ, "என்னம்மாம்மா, என்ன விஷயம்" அப்படிங்கிறாங்க. "இவர் என் கூட வேலை பார்த்த ஆள், என்ன இவருக்கு 60வது பிறந்தநாள் வருது, அதை கொண்டாட போகிறாங்க. அந்த கொண்டாட்டத்துக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அது போக காரும் வேணுமா, சொந்தக்காரங்களாம் கூட்டி கொண்டு கூட வைக்க அந்த மாதிரி வேணும்னாங்க. சரி, என் மக்கமாரு இந்த மாதிரி வேலை தான் பார்க்காங்க, என் மருமக டெக்கரேஷன் பண்ணுதான்னு சொன்னோன்னே, சரியா நம்மள உன்னை மாதிரி கரெக்டாக இருப்பாங்க, அவங்ககிட்டே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க" அப்படிங்கும்போது, "அண்ணாச்சி சூப்பராக பண்ணி தந்துடுவோம், நீங்கள் எங்கள் அப்பா ஃப்ரெண்டுங்க, நல்லா பண்ணி தந்துருந்தேன்" அப்படிங்கிறாரு முத்து. "டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பண்ணிடலாமாம்மா, எவ்வளோம்மா வரும்" அப்படிங்கும்போது, "அண்ணாச்சி எவ்வளோ பேர் வருவாங்க, ஏது வருவாங்க, எந்த மண்டபத்தில் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் வீட்டில் பண்ணுறீங்களா, எங்கே" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏம்மா, இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மண்டபம் இருக்குது" அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்துக்கு பேரை சொல்லிட்டாங்க. "ஆமாம் சார், அந்த மண்டபத்துக்கு நான் தான் டெக்கரேஷன் பண்ணுவேன் பொதுவாகவே" அப்படிங்கிறாங்க. "அந்த மண்டபத்தில் தான்மா பண்ணணும், அது நம்ம மச்சின மண்டபம் தான். இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன், நம்ம மண்டபத்துலேயே வச்சுக்காங்க, அந்த ரேட்டில் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் அன்றைக்கி பண்ணலான்னு நினைக்கிறோம்மா, அதுக்கு எவ்வளோ வருமா" அப்படிங்கும்போது, "அண்ணாச்சி அங்கே ஒரு 3 லட்ச ரூபா வரும், எங்கள் மாமாவுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் 2 ரூபா கொடுங்க போதும்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, 2 ரூபான்னா கட்டாதும்மா, எனக்கே தெரியும்" அப்படிங்கும்போது மீனா முழிச்சிட்ருக்காங்க. "ஏம்மா, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், 2.5 லட்ச ரூபாய் தந்துடுறேன். உனக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கணும்லாமா, சம்பளம் இருக்குது, அதுபோக உனக்கு ஒரு 30 ரூபாயாவது கிடைச்சா தான் நல்லாயிருக்கும்" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப நன்றிங்க" அப்படின்ட்டாங்க. அட்வான்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. முத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க நைட்டு. அப்போ அண்ணாமலைகிட்ட ரவி சொல்கிறேப்பா, எல்லார்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, "என்ன விஷயம் ரவி? என்கிட்ட கூட சொல்லலை, நீ எல்லார்ட்டையும் சொல்லணுங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை எல்லார்ட்டையும் தான் சொல்லணும்" அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் வந்துடுறாங்க. உடனே ரவி, "எப்பவும் முத்து தான் எல்லார்ட்டையும் சொல்லணுன்றப்ப இப்போ நீ என்ன சொல்லணுங்க" அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, "ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறான், நான் அவன் கூட வர முடியாது, நான் மீத்து ரெஸ்டாரண்ட் தான் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன் நேற்று வரைக்கும் அப்படி தான் நினச்சேன். அண்ணியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன். ஸ்ருதி எந்த அளவுக்கு மன சங்கடப்படுதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறாள்ல, அவள் கூட இருந்து நானும் பார்த்துக்க போகிறேன்" அப்படின்னோடனே, "ரவி ரொம்ப சந்தோஷம்டா" அப்படிங்கிறாரு முத்து. முத்துன்னு சொல்கிறாங்க, மீனாவும் சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, "எனக்கு தெரியும்,
எப்படினாலும் நீ வந்து ஒரு முதலாளியாக தான் இருக்குன்னு ஆசைப்படுவேன். நீ ஏன் பையன்டா, மனோஜ் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கான், அதேமாதிரி நீ பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நீனும் பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆயிவா, இந்த விஜயாவோட மக்கள் பெரிய ஆளாக இருக்காங்கன்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுப்பேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, பையங்க பெரிய ஆளானா பெருமை தான், ஆனால் அதை விட பெருமை நல்லவங்களாக இருக்கான் பையன் அப்படின்னு 4 பேர் சொல்கிறது தான். அதெல்லாம் அந்த காலம், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல போகிறா. பணம் நிறைய இருந்தால் பெரிய ஆள், பணம் இல்லைன்னா சிறிய ஆள் அப்படிங்கிறாங்க விஜயா. அதெல்லாம் வந்து கிடையாது, என்றைக்குமே இதுதான் உள்ளது அப்படிங்கும்போது, எப்பா அம்மாவுடைய குணமும் மனோஜ் குணமும் உங்களுக்கு தெரியும், விடுங்கப்பா. டேய் ரவி, சுருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம்டா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த தொழிலை பற்றி நல்லா தெரியுது, உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். நீனும் கூட வந்தால் நல்லாயிருக்கும். ஆத்திர வருஷத்துக்கு மீனா வருவா, ஏதாவது ஒரு உதவி செய்வாள். மற்றபடி ஒரு புருஷனாக பொண்டாட்டி கூடவே நிற்கணும். எனக்கு டெக்கரேஷன் வேலையை பற்றி சுத்தமாக தெரியாது, ஆனால் மீனா பண்ணுறா, பொக்கே தொழில் பண்ணுறா, பூ வியாபாரம் பார்க்குறா. என்னால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். அதே மாதிரி நீனும் செய்யணும்டா. அங்கே மனோஜை பார்த்தல, மனோஜ் பஞ்சாதிக்கு பார்லர் வேலை தான் தெரியும், ஆனாலும் அந்த ஃபர்னிச்சர் கடையிலேருந்து எல்லா வேலையும் பார்க்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலான்டா. நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், மீனா பண்ண சப்போர்ட்டில் இப்போ 2 கார் வாங்கிட்டேன், அடுத்தாப்புல இன்னொரு கார் வாங்குறதுக்கு பணமும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா முழிக்கிறாங்க. ஏங்க இவங்க பணமே இல்லை, மாடியில் ரூம் கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பணம் எப்படிங்க வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ மாடியில் ரூம் கட்டணும் வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க முன்னேறணும்னு நினைக்காங்க, முன்னேறட்டும் அப்படிங்கும்போது, எப்பா அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு புதுசாக சிம்பிளாக ஒரு கடை ஒன்று வைக்கலான்னு இருக்கேன்ப்பா. வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக அவள் போடுவா, நம்ம சாப்பிட்ருக்கோம். அதேமாதிரி சூப்பும் நல்லா போடுவாப்பா. மதியம் மீன் சாப்பாடு, மீன் குழம்பு சூப்பராகப்பா தெரியுங்களாப்பா. அந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் ஒரு கடை வைக்கலான்னு பார்க்கம்பா அப்படிங்கும்போது விஜயா சிரிக்கிறாங்க. ஏங்க, என் ஒரு பையன் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறான், இன்னொரு பையன் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், இவனெல்லாம் எப்படிங்க பையன்னு சொல்ல முடியும், இவளை எப்படி மருமகன்னு சொல்ல முடியும் இந்த பூ விற்கிறவளை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயாங்க பாரு, வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான், கஷ்டப்படாமல் எந்த சாதனையும் வராது. இன்றைக்கி நம்ம வந்து பெருசாக எல்லோரும் பெருசாகிட்டாங்கன்னு தோணும், அன்றைக்கி ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எவ்வளோ சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களிடத்துல கேட்டால் மட்டும்தான் தெரியும். அதை தெரிந்து கொள்ள ஒரு நாள் பாரு, இந்த முத்து மீனா ஓஹோன்னு வருவாங்க அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் அங்கங்கே தள்ளுவண்டி கடை போடணும், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு சின்னதாக ஒரு ரூம் வெளியே ரெடி பண்ணி தரேன், அதில் வந்து நீங்கள் சூப்பும் இந்த வாழைப்பூ வடையும் போடுங்க, அப்புறம் மீன் சாப்பாடும் கொடுங்க, நம்ம கடைக்கு அது ஃபேமஸ் ஆகிட்டு போயிரும்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி, இதுவும் சூப்பர் ஐடியா தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க ரொம்ப சூப்பரு, சுருதி வந்து பணம் போட்டு ஆரம்பிப்பா, இவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் போய் நின்றுப்பாங்களா, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சுருதியை வந்து இவங்க வரணும்னு சொன்னானாக்கா நான் வந்து அவங்க அம்மாட்ட பேசி இதை வரவிடாமாக்குவேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, ஒன்றை மாதிரி என்ன ஒரு கேவலமான புத்தி யாருக்கு இருக்காது, பெத்த பயமாரு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அம்மையும் அப்பனும், அதை நினைக்கலன்னா அது லாய்க்கப்படாது. டே முத்து, தள்ளு வண்டின்னா ஒரு 25 ரூபாய்க்கு ரெடி பண்ணால் போதும், 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்குள்ளே கூட இருக்குது வண்டி, அந்த வண்டியில் கூட நீ ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கும்போதேப்பா, ஏற்கனவே மீனா தள்ளு வண்டி சும்மா தான் இருக்குது, அதை நான் வந்து சங்கத்தில் பேசி ரெடி பண்ணிட்டேன்ப்பா, அது மீண்டும் வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பூ வியாபாரத்துக்கு வச்சுருந்தீங்களா, அதான் எட்டு போயிட்டாங்களாடா அப்படிங்கப்பா, அதை சங்கத்தில் பேசி வாங்கிட்டோம்ப்பா, யார் தெரியுமாப்பா இது இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியுங்களாப்பா அப்படிங்கிறாங்க. தெரியும் அப்படிங்கிறாங்க. விஜயா முழிக்கிறாங்க, ரோகிணியும் முழிக்காங்க. அண்ணாமலை வந்து பொதுவாக சொல்லுதார், ஒரு வீட்டில் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க நல்லா இருக்க மட்டும் தான் நினைக்கணும், அவங்க கெட்டு போகணுன்னு சொல்லி நம்ம வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லி காமனாக சொல்லி முடிக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, மீனாவுடைய பூக்கடை எடுக்கணும்னு ரோகிணி நினச்சாப்புல, ரோகிணியோடைய பார்லரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. எல்லோரும் கிளஞ்சவங்க ரூம் போயிடுறாங்க. காலையிலே விடிஞ்சோன்னா மீனா அம்மா கடைக்கு போகிறாங்க. அங்கே நல்லாவே வியாபாரம் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த வழியாக காரில் போகும்போது பார்க்காங்க மனோஜ், பாரு ரோகிணி, மீனா அம்மா கடையில் வியாபாரத்தை பாரு, 10 பேருக்கு மேலே வியாபாரம் வாங்குதாங்க பொருள், இப்படி இருந்துச்சுன்னா நல்லா அவங்க முன்னேறிடுவாங்க. ஏற்கனவே மீனா வந்து ஏகப்பட்ட வேலை பார்க்க, இப்போ குடும்பம் பூரா செட்டில் ஆகிட்டுனா நம்மளுக்கு மறுவாதியே இருக்காது. அந்த சீத்தாவை ஒரு சங்கடப்பட்டவனுக்கு ஒருத்தனை போய் கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா, அவர் சர்க்காரில் வேலை பார்க்க காய்ச்சிட்டக்காரனை கொடுத்தாங்க. அவனுக்கு சொந்த வீடெலாம் இருக்கான், 2-3 வீடு வாடகைக்கு வேறு விட்ருக்கானா. இந்த
சத்யா போய் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறான்னா அவனுக்கு 30 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்குமா. நாளைக்கு அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறான், அப்படி பண்ண போகிறான், இப்படி பண்ண போகிறாங்க. பின்னாடி பெரிய ஆளாக வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கும் அந்த வீட்டில் மறுவாதியே இருக்காது. இந்த பூக்கடை வைக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க அம்மா தான். அவங்க அம்மா கடையை மட்டும் நம்ம இல்லாமல் ஆகிட்டோன்னு வச்சுக்கோ, மீனா, என் தம்பி, என் தங்கச்சி எல்லாம் மனச்சங்கடத்தில் ஒன்றுமே செய்ய முடியாமல் நம்மளுக்கு கீழே தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க அம்மா கடையை என்ன செய்யணும், ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம், எதுக்காவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படி போகும்போது இதோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வித்யா கல்யாணத்துக்கு நீ வந்துடணும் கல்யாணி, நீங்கள் 2 பேரும் சரியாக பேசுறதில்ல வைக்கிறதில்லன்னு சொல்லி மகேஸ்வரி சொன்னான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் ரொம்ப நல்லா நீங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்று நான் பார்க்கணும், மெட்ராஸில் தான் இருக்கேன், நீ வா வித்யா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வித்யா அங்கே தானம்மா இருக்கா அப்படிங்க. வித்யா அங்கே இல்லை, நீ வா அப்படிங்கிறாங்க. நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாவை நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லி தான் நான் கிராமத்தில் இருக்கேன். அவளுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் கூட படித்ததுனால சரி ரைட்டு ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கவா, ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போட்டும் பேசிட்டு போட்டுன்னு விட்டேன். இப்போ நீங்கள் 2 பேரும் பேசுறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா பேசு வை, உன் மேலே நல்ல பிரியமாக இருப்பாள். நானும் சரி நீ எனக்கு மூத்த மாமா மாதிரி இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தால் நீ என்ன பேசாமல் இருக்க, கல்யாணத்தை நீ தான் நின்று எல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு பிடிக்காத அந்த முத்து மீனா நின்று தான் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க இன்றைக்கி வந்தவங்க, இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான நாள் நீ தான். என் அம்மாவும் ரொம்ப சங்கடப்பட்டு இங்கே வேலை பார்த்தா. எனக்கு கிராமத்தில் ஏகப்பட்ட வசதி இருக்குது, அவளை இருந்து என்ன செய்ய, ஒருத்தி அங்கே வந்து கிடக்கா. இப்போ கல்யாணத்தை மெட்ராஸில் ரொம்ப சிறப்பாக செய்யணும். வித்யாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை விரும்பின மாப்பிள்ளை தான் அந்த முருகன் பையன். விசாரித்து பார்த்தா ரொம்ப நல்ல பையனாக இருக்காப்புல. அவருக்கு யாருமே இல்லாட்டிலும் கூட அவ்வளோ நல்ல பையனாக இருக்கார். அப்பேற்பட்ட பையனுக்கு இந்த வித்யா கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரிய மண்டபமாக பிடிச்சிருக்கு. அந்த மண்டபத்தில் டெக்கரேஷன் வேலையிலேருந்து எல்லாம் ரொம்ப அசத்தணும். உனக்கு மீனாவை பிடிக்காதுங்க, மீனாட்ட தான் வந்து வித்யா கொடுத்ததா சொல்லுதா. அப்போது சரியாக பண்ண மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு டெக்கரேஷன் வேலை பண்ணவே தெரியாது, இப்போ தான் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சிட்டியிலே 30 வருஷமாக பார்க்குற ஒரு சிந்தாமணியை வந்து பெருசாக பண்ணுறாங்க அப்படிங்க. அப்படியா, சரி ரைட்டு, அவங்ககிட்டே கூட வித்தியாட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பணம் நான் தானே கொடுக்கணும், கல்யாண செலவுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன், நீ வந்து அந்த சிந்தாமணிகிட்ட பேசுகிறதியா அப்படிங்கும்போது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை வச்சு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ரோகிணி, உங்களுக்கு என்ன கமிஷன் வேணுமோ தந்துடுறேன். மாஸ்டரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2-3 ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கு நான் அவங்களுக்கு கமிஷன் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறேன். எனக்கு கமிஷன் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம். பொன்னியம்மன் கோயில் முன்னாடி மீனா அம்மாவுடைய பூக்கடை இருக்குது, அந்த கடையை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதா போதும் அப்படிங்கும்போது, அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் முடியாது, அழகாக முடியும். உள்ளே போய் அங்கே சர்க்காரில் போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, அந்த சர்க்கார் ரோட்டில் தான் வச்சுருக்காங்க, அதை தூக்க சொன்னால் தூக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதை நீனே சொல்லாமே ரோகிணி அப்படிங்கும். இல்லை ஏற்கனவே மீனா பூக்கடையை நான் வீட்டில் முன்னாடி இருக்கும், நானே எங்கள் அத்தையும் தான் எடுத்தோம். அது வந்து முத்துக்கும் எங்கள் மாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகும், நீங்கள் என்ன யாரையாவது வச்சு இது பண்ணிடலாம் அப்படிங்கணும். அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும்போது சிந்தாமணி வந்து அதுக்குள்ளே வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவர் மூலமாக ரோட்டில் இந்த கடை இருக்குது, கடையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த கடையும் சர்க்கார்லேருந்து எடுத்து போயிடுறாங்க. மீனா அம்மா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்மளுக்கு இந்த கடையே இந்த கடை தான், அந்த கடையும் போயிடுச்சு, நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது மீனா கால் பண்ணுறாங்க. என்னம்மாச்சு, ஒரு மாதிரி இருக்கு உங்கள் குரல் என்ன அப்படிங்கும்போது, இல்லடி பொன்னியம்மன் கோயில் முன்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலமா அந்த இடத்துல யாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் இன்றைக்கி பெரிய பிள்ளைட்டியே, இது நாள் வரைக்கும் இங்கே தான் இது பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நான் அங்கே வைக்கக்கூடாது போகக்கூடாதுங்க, அங்கே என்ன பண்ணனே தெரில அப்படிங்கும்போது முத்துக்கு ஃபோன் பண்ணி மீனா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கடையை இப்படி தூக்கிட்டாங்களாம், இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறேன், தெரு தெருவாக பூ தான் வைக்கணும் போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அப்படிங்கும்போது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசுகிறாங்க. இல்லை தம்பி, பெரிய இடத்துல இருந்து சொல்லுதாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்தாச்சு வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படின்னா தலைவரை சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்காங்க, நம்ம தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, தலைவரே அப்படிங்க, முத்து வாங்க என்ன உட்காருங்க அப்படிங்கிறாங்க. தலைவரை, பொன்னியம்மன் கோயில் முன்னாடி வந்து ஒரு பூக்கடை வச்சுருந்தாங்க எங்கள் மாமியார், அதை எடுத்தாங்க சர்க்காரில் வந்து, கேட்டால் நீங்கள் தான் சொல்லி எடுத்ததாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, தம்பி அந்த சிந்தாமணி தான் வந்தாங்க, சிந்தாமணி எப்பவும் நம்மளுக்கு டெக்கரேஷன் வேலைலாம் செய்யக்கூடிய ஆள், ஐயா நம்மளுக்கு வேண்டாத வேலை பார்த்துட்ருக்காங்க, என் தொழிலை வந்து
ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த பூக்கடையில் இருக்கிறவங்களாம் பண்ணுறாங்க, அந்த கடை வைக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்தாகணும், எனக்கு ஏதாவது பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. ஓ மாமியார்னு தெரியாதாப்பா, நீ ரொம்ப சரியான ஆளே அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி, நீ என்னம்மா உன் தொழிலுக்கு இடைச்ச பண்ணுறாங்க, உரி பண்ணுறாங்க, என்னால் தொழில் பண்ண முடியல, அவங்க கடை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படிங்கிறேன். ஆமாங்கய்யா, அதான் உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த முத்துன்னு ஒரு தம்பி வந்திருக்காரு, என் மாமியார் கடை தானம்ல, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கும்போது, தலைவரை கொஞ்சம் போன விடுங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி, என் வீட்டம்மாட்ட வந்து எதிராக தொழில் பண்ணி பார்த்தீங்க, முடியல, மீனாட்ட சொல்லி பார்த்தீங்க, கேட்கல, என் மாமியார் கடை எடுக்க வச்சிட்டிங்களா? நீங்கள் எடுக்க சொன்ன வரையே நான் வந்து பார்த்து பேசணும்னு உங்களுக்கு தெரியலல்ல, புரியலல்ல, பேசுங்க அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே பாரு சிந்தாமணி, உன்னோட முத்து தம்பி எனக்கு வேண்டிய ஆள், என்ன இவன் 10 நிமிஷத்தில் கடை அங்கே போயிடும், உன்னை தொழிலுக்கு தம்பி இடைஞ்ச பண்ண மாட்டா, நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உடனே தலைவர் போன வை அப்படின்றாங்க. உடனே தலைவர் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. தம்பி தப்பாக நினச்சிக்கலாத, நம்ம வேறு கட்சியில் இருக்கோமா, 4 பேர் வேணும் அப்படிங்கிறது செய்கிறது தான், ஓ மாமியார்னு தெரியாடே, ஏன்னா எப்பவும் கடை அங்கே தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சர்க்காரில் பேசி மறுபடியும் கடையை வாங்கி கொடுத்துருந்தாங்க. மீனா அம்மா அவ்வளோதான், கடை போச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வீட்டில் புலம்பிகிட்டு இருக்காங்க. முத்து மீனா வீட்டுக்கு வந்தேம்மா வெளியே வா அப்படிங்கிறாங்க. எங்கடி வெளியே வர்றது, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வீட்டு வாசலில் கொஞ்சம் பூவை கட்டிட்டு உட்காந்தா தான் இங்கேயும் யார்கிட்டையும் வந்து வாங்குவா, அங்கன்னா கோயிலுக்கு 4 ஜனம் போகும் வரும், எனக்கையாவது மாலை கிலோ விற்கும், 2 கல்யாணத்தை வைப்பாங்க, அதுக்கு மாலை வைக்கும், இப்போ நான் என்னடி பண்ணுவேன் அப்படிங்கும்போது, கவலைப்படாத, உன் கடை மறுபடியும் வந்துடும் அப்படிங்கும்போது, இல்லடி நம்ம செலவு பண்ணி வச்சா மறுபடியும் எடுத்துகிட்டு தானே போவாங்க அப்படிங்க, எப்போவுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்கம்மா, எனக்கு எதிராக தொழில் பண்ணுதாங்களா அந்த சிந்தாமணி, அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க, சிந்தாமணி ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனாலும் கடை மறுபடியும் வந்துருச்சு, என் வீட்டுக்கார் தெரிஞ்ச தலைவர் தான் இதை எடுக்க வச்சுருப்பார் பொழுது, அவர்கிட்டே பேசி மறுபடியும் வந்துருச்சு அப்படிங்கும்போது, மறுபடியும் நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத, காரில் ஏறுங்க அப்படின்னு காரில் கூட்டி கொண்டு காமிக்காங்க. என் மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மருமோனே இப்படி நீங்கள் பண்ணுவீன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. சத்யா வந்துடுறாரு. மாமா ரொம்ப நன்றி மாமா, பையனாக இருந்து நான் தான் பண்ணியிருக்கணும், என் இடத்துல இருந்து நீங்கள் பண்ணுறீங்க மாமா அப்படிங்கிட்டே, பேருக்கு நான் அந்த வீட்டு மூத்த பையன் நான் சொல்கிறது கிடையாது, நான் பையனாகவே நினைக்கிறேன், கண்டிப்பாக அவங்க அம்மாவை கொண்டு வரணும்னு அப்படின்னா பார்த்துட்ருப்பேன், ஒன்றும் நடக்காது, மீனா பூக்கடையை வந்து என் வீட்டில் உள்ளவங்க தான் எடுத்தாங்க, அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியல, இதை ஒரு 3வது ஆள் எடுக்கும்போது நான் விட்ருவேனா, விட மாட்டேன், ஆனால் இது சிந்தாமணி மட்டும் எடுத்த மாதிரி தெரில, ஒன்று எங்கள் அம்மா சொல்லியிருக்கணும், இல்லையா வேறு யாராவது சொல்லியிருக்கணும், இல்லைன்னா சிந்தாமணி வந்து உங்கள் அம்மாட்ட உள்ள கடையே எனக்கு போகிறாப்புல, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணி வீட்டில் போய் முத்து பேசுகிறாரு. மீனாவுக்கு எதிராக வந்து நீ தொழில் பண்ணிகிட்ருக்க 30 வருஷமாக பண்ணிட்டு போ, ஆனால் எங்களால் எங்கள் மாமியாரையோ யாரையோ உரி பண்ண அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம், பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, முதல்ல அவங்க வீட்டில் உள்ள ஆட்களை சொல்லு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னா, முத்துக்கு சரியான கோயில், அப்போ அம்மா தான் சொல்லியிருப்பாங்க போலன்னு சொல்லி வீட்டில் போய் அண்ணாமலைட்ட சொல்லுதாங்க, ஏப்பா இந்த மாதிரி அம்மா பண்ணுறது சரி கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே வா, என்ன பண்ண அப்படின்னா, ஒன்றும் பண்ணலைங்க, இந்த முத்துக்கு மீனாவுக்கு வேண்டாதுக்கு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கும்போது, ஏங்க அத்தெல்லாம் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது அத்தெல்லாம் பண்ணிட மாட்டாங்க அப்படின்ட்டு விஜயா முடிக்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, ஒன்றும் புரியலடா முத்து, புரியுது மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏப்பா என் மாமியார் பொன்னியம்மன் கோயில் முன்னாடி கடை வச்சுருக்கு ரொம்ப நாளாக, அதை வச்சு தான் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, யார்கிட்டையும் போகாமல் வராமல், மீனா வாழாக்குனது, எங்கள் குழந்தையால் ஆளாக்குனது, சத்யா வாழாக்குனது எல்லாமே அந்த கடையில் தான், அந்த கடையே இல்லாமல் அம்மா பண்ணாங்க, என்னப்பா நியாயம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அதை அப்படியே எடுத்துருதாக அப்படிங்கும்போது, ஏற்கனவே மீனா கடையை நீங்களும் பாராளுமன்றம் சேர்ந்து எடுக்க தானே செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, நானா நீங்கள் தான் எடுத்தீங்க, அது நல்லா தெரியும், எனக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும், இப்போ எதுக்கு அங்கே எடுத்தீங்க, இது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, ஏங்க நான் எடுக்கவே இல்லை, வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் எடுக்கலை, சிந்தாமணிகிட்ட நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. நான் சிந்தாமணிகிட்ட சொன்னேன், சிந்தாமணி அவன்கிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணாங்க. சிந்தாமணி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் யோகா பள்ளி எடுத்து படிக்க போகிறீங்க, அதை ஒன்று படிக்கங்க, உங்களுக்கும் அந்த மீனாவுக்கு ஆகலைன்னா நீங்கள் அவளை எப்படின்னு பார்த்துக்கோங்க, எண்ணி இல்லாத பொல்லாதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்க. மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி சொல்ல பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஃபோனை வைங்க, அந்த முத்துக்கிட்ட உங்கள் வீட்டில் உள்ள ஆள் தான் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டில் உள்ள ஆள்னா உங்களே சொல்லல மாஸ்டர், அந்த கடையை எடுக்க சொன்னது உங்கள் மருமக ரோஹிணி தானே அப்படின்னு. சரியான கோவத்தில், டே முத்து, உன் கடை எடுக்க சொன்னது நான் கிடையாது, இந்த ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு சரியான கோபமாயிருது. உடனே பாருறம்மா, இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா, ஓவராக பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது, எனக்கும் மனோஜுக்கு எதிராக நீங்கள் என்னெல்லாமோ பண்ணீங்க, அதான் கோவத்தில் இப்படி பண்ணேன் அப்படிங்கும்போது, பாருலம்மா
ஒரு அளவுக்கு தான் பொறுமை, இதுக்கு மேலேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு இறக்கமே இல்லையா ரோகிணி, உங்களுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்படி என்னத்தை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி நீங்கள் நினச்சா சமைக்க முடியும், உங்களுக்கு நல்லாவே சமைக்க தெரியும். நான் அவங்க மகேஸ்வரிட்டையும் கேட்டேன், வித்யாட்டையும் கேட்டேன், ரோகிணி சூப்பராக சமைப்பா, அப்படி அவள் சமைச்சிட்டா அப்படின்னா நீங்கள் தினம் அவளை சமைக்க சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் சமைக்க மாட்றா. மீனா அவங்கள மாதிரி கிட்டத்தட்ட சமைப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் சரி, அவங்க வந்து சமைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பார்லர் வேலைக்கு போகிறாங்க, அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆளுக்கு பண்ணி விடணும்னு நினைக்கும்போது இவங்களும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுமேன்னு சொல்லி நான் சமைச்சு தரேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் சமைச்சிருந்துருக்கேன். உங்கள் துணிமணிலாம் போட்டு தரேன். இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. இப்படி செய்கிற என் குடும்பத்தையும் நீங்கள் வந்து சங்கடப்படுத்துன்னு நினைக்கிறீங்களே அப்படிங்கும்போது ரோகிணி ஒரு மாதிரி இருக்காங்க. நீ பண்ணுறது காரணமே கிறிஷோட அம்மா யார் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மன வரியை கொடுக்கணுன்னு தானே நான் அப்படி பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்காங்க. ரோகிணி முதல்ல உள்ளவா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கேட்குறாங்க, ரோகிணி நீ என்னலாம் பண்ணிகிட்ருக்க, ஏற்கனவே கடையில் உள்ள 3 லட்சத்தை நீ தான் எடுத்திருக்க, அதை என்ன செஞ்சேன்னா இன்றைக்கி வரைக்கும் சொல்ல மாட்டேன், இப்போ இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கும்போது இந்த மீனா குடும்பத்தில் இந்த கடையை வச்சு தான் ரொம்ப ஓவராக பண்ணுறேன், நீங்கள் தானே சொன்னீங்க மனோஜ், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ பண்ணு, வழி தெரியாமல் பண்ணு, அந்த சிந்தாமணி பாரு உன்னை பற்றி எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ அம்மாவிலேருந்து வீட்டில் எல்லாருமே மேலே கடுப்பில் இருக்காங்க, அந்த முத்து மீனா நம்மளுக்கு ஏதாவது செய்கிறதுக்குள்ளே நீ வந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நான் ஏதாவது பண்ணி இந்த முத்து மீனாவும் நம்மளுக்கு எதிராக வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு மனோஜ். ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க, சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே பத்திரிக்கை கொடுக்குறாங்க, கிராமத்தில் பாட்டியும் போய் கூப்பிட்றாங்க. அப்போ சுருதியோட அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகுது. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போது யார் பேர் இருக்கும், பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது யார் பேருமே இல்லை. அவங்க ஹேப்பின்னு ரெஸ்டாரண்ட் பேர் வைக்காங்க. அப்போ சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, நான் பணம் தந்திருக்கேன், உங்கள் அப்பா தந்திருக்காரு, எங்கள் பேர் வைக்கணும், இல்லை உங்கள் பேர் வச்சுருக்கோம், நீ எதுக்கு இப்படி வச்ச அப்படிங்கும்போது, மம்மி உன் பணத்தை கடனாக தான் வாங்கியிருக்கேன், உன் கடனை உனக்கு தரப்போகிறேன், சரியா, இன்னும் 6 மாதம்தான் உன் பணத்தை தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அது வரைக்கும் உங்கள் அப்பா பேர் என் பேரே வைக்க வேண்டியதுதானே அப்படிங்கும்போது, மம்மி இதில் ஆகிக்கூடாது, இனிமேல் நீ கடைக்கு வந்து வருதா இருந்தால் இந்த பேரில் தான் நீ பார்த்துட்டு வரணும், உங்கள் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கடையை வந்து நான் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு உன் பணத்தை வாங்கி தந்தேன் மம்மி அப்படிங்கிறாங்க. கோவப்படாடி, விளையாட்டு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் சுருதி வந்து அண்ணாமலை சொல்லுதாங்க, அங்கிள் கடை வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மீதி எல்லா வேலையும் பார்த்த மாதிரி தெரியுது, இப்போ திடீர்னு மாஸ்டர்லாம் ஃபோன் பண்ணி நாளைக்கு நாங்கள் வர மாட்டோம், எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணனே தெரில அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சுருதி கவலைப்படாதீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சுருதியுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. நல்லாவே சமைச்சு கொடுக்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, மீன் குழம்பு, அதுபோக வாழைப்பூ வடை, இந்த சூப்பெலாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மீத்து என்னெல்லாமோ பண்ணி பார்க்காங்க சுருதி ரெஸ்டாரண்ட்டில், ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா சுருதிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக மீனா இருக்கிறாங்க. அந்த சமையல் எல்லோரும் சாப்பிட்டு ஓஹோங்கிறாங்க. இங்கே மீத்துக்கு என்ன கிடப்புன்னா, ரவி வந்து நம்ம மழையை தான் வேலை வைப்பார், நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்குன்னு பார்த்தா ரவியும் அங்கே போயிட்டார், அதுபோக சுருதி வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். அப்படி நல்ல வியாபார நாட்கள் போகுது. அப்போ ஒரு பேங்கில் போய் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற பணத்தை நாங்கள் தரோம், லோனாக தராங்கிறாங்க. அந்த லோன் பணத்தை வாங்கி ரவியும் சுருதி வந்து வாஸ்தவின் வீட்டில் கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சுருதி சொல்கிறாங்க, ஏம்மா கடை ஓப்பன் அன்னைக்கு பேர் வைக்கும் போதே அதை பொறுத்துக்க முடியல, நம்ம பணம் கொடுத்துருக்கோம், இவங்க என்ன சம்மந்தமாக பேர் வைக்காங்கன்னு சொல்லி நீனும் அப்பாவும் கேட்டையே, உடனே பணம் வந்துருச்சு பிடிமா அப்படிங்கும்போது, என்னடி இப்பவுமே பணத்தை கொண்டு தர, ஏற்ற கடன் வாங்கினேன் அப்படிங்க. யார்ட்டையும் கடன் வாங்கலை, பேங்கில் தான் வாங்கியிருக்கேன், என் ரெஸ்டாரண்ட் நல்லா போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் நாங்கள் அதை அடைச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, யார் தொழில் பண்ணாலும் 1 வருஷத்துக்கு பெருசாலாம் போயிடாது, வைக்காது, சாப்பிட்றவங்க 4 பேர்கிட்ட சொல்லணும், உன் சாப்பாடு பெருசாக இருக்கிற அளவுக்கு யாரும் சொல்ல போகிறா அப்படிங்கும்போது, என் கூட சப்போர்ட் பண்ண எங்கள் மீனா இருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவங்க நல்ல நிலைமைக்கு எங்களை கொண்டு வருவாங்க, எங்களோட சப்போர்ட்டாக இருப்பாங்க, நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது, அந்த மீனாவால் தண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறேன் அப்படிங்கிறாங்க. மம்மி ஒன்றும் இல்லாமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன நான் நல்லா இருக்குன்னு நினச்சி அவங்க புருஷன் நல்லா இருக்குன்னு நினச்சி அவங்க செய்தாங்க, நீ வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது என்ன சொல்லுவேன், நான் பணம் கொடுத்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க இருக்காங்க எப்படி இருக்கலாம்னு கேட்டாலும் கேட்பேன், அதனால் அவன் பணம் உனக்கு தந்தாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது எப்போ வந்துடுறாரு, என்ன ஸ்ருதி பணம் வாங்கின பணத்தை கொண்டு கொடுக்குறேன்,
நீங்கள் நல்லா இருந்துன்னு சொல்லி தானே கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு என் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னால் கூட நான் பணம் தந்திருக்கேன், நீங்கள் இப்படி பேசிக்கலன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சொல்லுது ஆள் தான். நான் கிளம்புறேன், ரவி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன சுதா, இந்த அண்ணாமலை பையன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், சுருதியை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டான் போல். நீ தான் சொல்லுவேன், எப்படியாவது சுருதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன், மாப்பிள்ளை நம்ம வீட்டோட ஆக்கிடுறேன் அப்படின்ட்டு. இப்போ போகிற போக்க பார்த்தா சுருதி நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டா போல். ஏன் நம்மளுக்கு ஏதாவது ஒன்றா கூட பார்க்க கூட வரமாட்டா போல் அப்படிங்கிறாங்க. ஏங்க எதையாவது பண்ணி இவங்களை வந்து நம்ம நெருக்கடி பண்ணி தானங்க ஆகணும், வேறு வழி கிடையாது. சுருதி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க ஓனர்கிட்ட பேசுவோம், அந்த இடத்து ஓனர்கிட்ட, அந்த இடத்த நம்ம வாங்குறதாக பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. பேசினோன்னே இந்த இடத்த எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, இல்லைங்க கொடுக்கல, இப்போ இருக்கிறவங்க கரெக்டாக வாடகை தந்துட்டுருக்காங்க, நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ விலைன்னா கொடுப்பீங்க அப்படிங்கும்போது, நான் கொடுக்கவே இல்லைங்கிறேன், விலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அந்த இடத்துல 3 கோடி ரூபா போகுங்க அங்கே அந்த இடம், நாங்கள் 6 கோடி ரூபா தரோம், அந்த இடத்த தரையில அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட 10 கோடி ரூபா தரையா, அந்த இடத்த தரையாக தரலன்னு இடத்துக்காரர் முடிக்கார். சார் 10 கோடி ரூபான்னு அந்த இடத்த நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாசுதேவன் கொடுத்துட்றாங்க. இங்கே ஹோட்டல் போயிட்டுருக்கும்போது வாசுதேவனும் சுதாவும் போகிறாங்க ஹோட்டலுக்கு. போய் சுதி அப்படிங்கிறாங்க, என்னாச்சா சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட வரல, இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கிட்டேன் அப்படிங்க. நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை வாடகைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த இடம் என்னுடையது அப்படிங்கும்போது, என்னாச்சா சொல்கிறீங்க, நாங்கள் மாதம் வாடகை கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, வாங்கினது இன்றைக்கி தான், வாங்கினோன்னே கடைக்கு வந்திருக்கேன், இந்த அப்படி பத்திரம் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறது முடிக்காங்க. ஆச்சா அந்த கடையை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு நடத்துன்னு சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்துருக்கோம், அவர் எழுதியிருந்திருக்காரு அப்படிங்கும்போது, இல்லை இந்த கடையை நான் வந்து வேறு மாதிரி பண்ண போகிறேன், நீங்கள் டெபாசிட் கொடுத்த அமௌண்ட் வாங்கிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, அப்படிலாம் போக முடியாது, நாங்கள் 3 வருஷங்க தான் வைப்போம் அப்படிங்கும்போது, ரவின்னு சொல்கிறாரு, அங்கிளுங்க பாருங்கள் 3 வருஷம் நாங்கள் வைக்க தான் செய்யணும், அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. டேய் என்னடா சுருதியோட அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, வேற ஒன்றும் முத்து, இந்த கடையை வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கோம், அந்த ஆள்கிட்ட இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்களாம், அதனால் கடையை உடனே காலி பண்ணுங்கங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க. இன்னும் 3 வருஷம் வைக்கிறதுக்கு நாங்கள் பேப்பர் எழுதிக்கிறோம், 3 வருஷம் தான் காலி பண்ணுவோம், உங்களுக்கு மாதம் வாடகை வாங்கிக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரியாக தானே சொல்லியிருக்க, டேய் ரவி, இதுக்கு மேலே அவர் எதுன்னு சொன்னால் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க, சூப்பர் வக்கீல் இருக்காரா, பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. எங்கே போனாலும் நடக்காது அப்படிங்கிறாங்க. எங்கேனாலும் போங்க, 3 வருஷம் கழிச்சு நம்பி கடை தருவோம் அப்படிங்கிறாங்க. வாசுதேவன் ரொம்ப கடுப்பில் அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை, உன் பையன் வச்சுருக்க ரெஸ்டாரண்ட் நான் வாங்கிட்டேன், என் மருமகன் தான், அந்த ரெஸ்டாரண்ட்டை இவங்க வச்சுக்கணும் அப்படின்னா என் வீட்டோடு வரணும், இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட் இவங்க போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சுருதி உள்ள சொல்லிச்சு அந்த கடையை வாங்கிக்கலே, 3 வருஷம் அந்த கடை நடத்துக்கு நான் எழுதி வாங்கிருப்போம்மா, 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம வேறு இடம் பார்க்கணுமா இல்லை தொடர்ந்து நடத்தணுமான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கு, 3 வருஷத்துக்கு என் பிள்ளையே தான் வைக்கும், உன்னால் முடிஞ்சது பாரு அப்படின்ட்டு முத்து வந்துடுறேன். என்னப்பா இங்கேயே வந்துட்டாப்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த கடையில் என் தம்பி சொன்னது நான் சொன்னதான் கேட்கலையா, 3 வருஷம் நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கும்போது, வேறு எதுவும் சொன்னாரப்பா அப்படிங்கும்போது, அந்த கடையை காலி பண்ணக்கூடாதுன்னா ரவியும் சுருதியும் வீட்டுக்கு போகணுமா, அவங்க வீட்டோடு இருக்கணுமா, அவங்ககிட்டயே கொடுத்துருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. எப்பா இவங்க பிளான் தெரியாதான், ரவியும் சுருதி ரொம்ப தெளிவாக இருக்காங்கப்பா, அவங்க நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே வாசுதேவன் வந்து கடவுளில் போனோடனே சுருதி மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து அந்த வைக்கிறவே பார்க்காங்க. அங்கே வந்து ஒரு பேப்பர் அனுப்புதாங்க. ஆனால் அது வாசுதேவன் ரொம்ப கடுப்பாகுது, நம்ம இவ்வளோ பேசிட்டு வந்திருக்கோம், சுருதி நம்மளுக்கே பேப்பர் அனுப்பியிருக்காளே அப்படின்னு சொல்லி சுதாவும் கடுப்பாகிறாங்க. அவங்களும் ஒரு வக்கீலை பிடிச்சி போட வேண்டிய இடத்துல போட்டுதாங்க. அங்கே வந்து அப்படி இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. சுருதி வந்து சொல்கிறாங்க சுதாட்ட, ஏம்மா இனிமேல் அம்மாங்கிற இது கிடையாது, யார் செய்வாங்களோ பார்த்துக்கிட்டோம், நான் 3 வருஷம் நடத்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அங்கேயும் பொதுவாக உள்ளவங்க 3 வருஷம் நடத்துறதுக்கு எந்த உரியும் இல்லை, அவங்க பாட்டில் நடத்தலாம் அப்படின்றாங்க. இங்கே வாசுதேவனுக்கும் சுதாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்தது. முத்து மீனாவும் எல்லாத்துக்கும் சேர்ந்துச்சு கூட போய் நம்மளை வந்து ரொம்ப கடுப்பை கிளப்பிட்டாங்களே, இவங்க தொழில் பண்ணியே விடக்கூடாதா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட போய் பேசுகிறார் வாசுதேவன். நான் யாரையும் தேடி போனதில்லை, இன்றைக்கி தேடி வந்திருக்கேன், என் மகனும் மருமகனும் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டோட வர வைக்கணும்னு நினச்சிட்ருக்கோம், அதுதான் கொஞ்சம் தாமதப்பட்டுருக்கு, ஆனால் என் மருமகனையும் என் மகளையும் வந்து எங்களுக்கு எதிராகவே திருப்புதாங்க இந்த முத்து மீனாவும், அவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவங்க வந்து வேறு வழியில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் என் மருமகனுக்கும் என் மகளுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சார் பண்ணணும், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து பண்ணிட்ட அப்படின்னா நான் 1 கோடி ரூபா தரேன்,
அந்த முத்து 2 காரை வச்சு தான் பொழைச்சிட்ருக்கான். 2 காரு இருக்கக்கூடாது. இப்போ 3வது ஒரு காரு வருதாம். அது இருக்கக்கூடாது. 3 கார் வந்தோடனே 3 காரையும் தூக்கிடணும். அதுபோக அந்த மீனா நடமாடும் பூக்கடைன்னு வச்சுருக்கா. அப்புறம் டெக்கரேஷன் வேலையும் செய்யுதா. பொக்கே பிஸ்னஸும் பண்ணுதா. இதையும் அது போட்டோம்னா அந்த பைக்கு நீங்கள் தூக்கிடணும். ஆக 3 கார் ஒரு பைக்கு தூக்கிட்டேன்னா ₹1,00,00,000 தரேன் அப்படின்னு. சார் அப்போ அட்வான்ஸ் அப்படிங்கிறேன். இதில் ₹10,00,000 இருக்குது வச்சுக்க அப்படிங்க. சரி சார், நானும் அவனுக்கும் ஆகாத ஆள், வெளியில் உள்ள ஆளை வச்சு தூக்கிட்டேன் சார், நீங்கள் கவலைப்படாதங்க அப்படின்னு. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. முத்துவுக்கு எல்லா பக்கமும் உள்ள டிரைவர் பழக்கமாக இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, பயங்கரமான ஆள். அது வாஸ்தவன்னு தெரியல. அப்போது வெளியூர்லேருந்து ஆட்களை வர சொல்லி முத்து கார் 3வது கார் ஒன்று வருதுல்ல, அந்த காரையும் பார்த்து 3 கார் இருக்குங்க விடுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு இடத்துல அதுக்குள்ளே சாவியெல்லாம் ரெடி பண்ணி அந்த நைட்டோட நைட்டு கார் எடுத்துடுறாங்க. அந்த பைக்கையும் எடுத்துடுறாங்க. இடத்த வந்து எடுத்துடுறாங்க. விடிய காலம் மீனா முத்தந்தொழி கீழே பார்க்காங்க, பைக் இல்லை. பைக்கு எங்கேயும் வெளியே பார்க்காங்க, காரும் இல்லை. உடனே அண்ணாமலை வீட்டில் இல்லை அன்றைக்கி. அப்போது முத்துக்கிட்ட போய் ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம காரைங்காங்களா பைக்குங்காங்களா அப்படிங்கிறேன். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஆமாங்க, காரைங்காங்களா பைக்குங்காங்களாங்காங்க. டீ கொடுத்தாலும் முத்து காரை அக்கக்கா பிரிச்சுருந்தாரு. மீனா வண்டி அங்கக்கா பிரித்து ஏரியா மாற்றி ஏரியா கொண்டு போயிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவும் ஸ்டேஷனில் மீன் இருக்காங்க. அப்போ எப்படிப்பா போச்சு, எதுப்பா போச்சுன்னு தெரில சார், வீட்டில் தான் விட்டுருந்தோம், சாவியெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது, எப்படி தான் போச்சுன்னு தெரில, நீங்கள் கேட்டையும் திறந்துருக்கு, கேட்டுக்குள்ளேருந்து 3 காரையும் காணலை அப்படிங்கிறாங்க. சரிப்பா, எதாவது கேமரா எதுவும் இருக்காப்பான்னு கேமராவை எடுத்து கொண்டு கொடுக்காங்க. வந்த ஆளை பார்க்காங்க, இங்குள்ள ஆளை இல்லை, அது வெளியுள்ள ஆள் அப்படிங்கிறாங்க. அப்போ வெளியுள்ள ஆள் இவன் தான் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தம்பி கிடச்சா சொல்லுது தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. முத்து கார் இல்லாமல் என்ன செய்யனே தெரில. அப்போ சம்பளத்துக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கார் ஓட்ட போகிறாரு. அப்போ சத்யா வராரு. என்னம்மா நடந்து போகிறீங்க அப்படிங்கும்போது, கேள்விப்பட்டலடா காரெல்லாம் போச்சு, பைக்கும் போயிடுச்சு, வேறு என்ன பண்ணேன், வீட்டிலே இருக்க முடியாதுலடா, வீட்டு செலவு கொடுக்கணும் அப்படிங்கும்போதும்மா, என் பைக்கில் வேணா போங்க, ஏன்னா பக்கத்தில் தானே வேலை, நான் நடந்தே போயிடுறேன் அப்படிங்கும்போது, இல்லைடா இருக்கட்டும் மாமா, பழகிட்டேன், நடந்து போகிறதுக்கு உனக்கு சங்கடமாக இருக்கும், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே சத்யாவுக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. மீனாவை ஃபோன் பண்ணி, அக்கா உனக்கு நான் வேணா பைக் வாங்கி தரேங்க அப்படிங்கும்போது, இல்லைடா வேண்டாம், இன்னும் இப்போ தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் படிக்கும்போது அவ்வளோ பண்ணியிருக்கேன், மாமாவும் அவ்வளோ பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இப்படி பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாதுக்கா, உனக்கு பைக் வாங்கி தரனாலும் மாமாவுக்கு கொஞ்சம் இன்சில் அமௌண்ட்டில் பணம் கட்டி ஒரு கார் வாங்கி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹1,00,000 கொண்டு கட்டுறாங்க. கட்டி ஒரு செகண்ட் காரை வாங்குறாங்க. வாங்கி முத்து வேலை பார்க்குற இடத்துக்கே கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்த முத்து, என்னடா இந்த கார் வந்திருக்கு அப்படிங்குமா, இது உங்கள் கார் தான், உங்களுக்காக வாங்கினது அப்படிங்கும்போது, எனக்கு எதுக்குடா, நான் வாங்கிக்கிறேன்டா அப்படிங்க. இல்லைம்மா, என் மாமா என்றைக்கும் கெத்தாக தான் இருக்கணும், அண்ணாமலை அங்கிள் சொல்லுவாங்க எப்போவுமே என் பையன் கெத்தாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த சத்யாவும் சொல்கிறேன், என் மாமா என்றைக்குமே கெத்தாக தான் இருக்கணும், இந்த காரை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த காரோட முத்து மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் சொல்கிறாங்க, இப்போ சத்யா எனக்கு ஒரு கார் வாங்கியிருக்காமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இதாண்டா சொல்லுவாங்க, மச்சான் வேணும், மலை ஏறினாலும் மச்சனோட துணை வேணும்பாங்க, நீ சங்கடப்படும் போது உன் மச்சனால் தாங்க முடியல பற்றியா அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா இந்த காரை பற்றி எதுவும் தெரிஞ்சா அப்படிங்கும்போது, ஒன்றும் தெரிலப்பா, ஆனால் என் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, சரிடா அப்படின்றாங்க நம்மளை. அப்போ முத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் கால் பண்ணுறாரு. முத்து, நீ ஒரு ஃபோட்டோ அனுப்புனல அவன் கார் எடுத்தான்னு சொல்லிட்டு, அவன் இந்த ஏரியாவில் தான் சுற்றுறான், அவனுக்கு நம்ம ஊர் தான் அப்படிங்கிறாங்க. என்னது, பாம்பேலையா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இங்கே தான் இருக்கான், அவன் இந்த இடத்துல தான் இருக்கான், நீங்கள் வந்துட்டு சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன் நாசுக்கா, ஆனால் நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லாத, இங்கே அவன் கொஞ்சம் உரி பிடிச்சாள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நம்ம காரை எடுத்தவன் பாம்பேயில் இருக்கான். என்னங்க பாம்பேயில் உள்ளவங்க எடுத்துருக்காரு அப்படிங்கும்போது, இங்கேருந்து யாரோ பண்ணியிருப்பாங்க மீனா, அது யார் நமக்கு தெரியணும், அதனால் நான் பாம்பே போய்ட்டு வரேன், ஒரு 4 நாளைக்கு நாங்கள் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. முத்து வெளியூருக்கு வண்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனோடனே முத்து, நான் சொன்னோம்ல அவர் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை காமிக்காப்பு, சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்னாச்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னோடனே, உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னோடனே, சரி பேசுவோம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பேசும்போது முத்து வேணுன்னு வெளுத்துட்டு, என் காரங்களை அப்படிங்க விட்டுறியா, எனக்கு தம்பின்னு நல்லா தெரியும், விட்டுறியா, அதுபோக என்னைய வந்து சிட்டி தான் கூப்பிட்டாரு, சிட்டின்னு அப்பப்போ வேலை கொடுப்பாரு, அதனால தான் வந்தோடனே அந்த பொருளை எடுத்துகிட்டு ஒரு குடோனில் போய் எக்கக்கா பிரித்து அங்கங்கே கொண்டு போயாச்சு, எல்லாம் சிட்டி என்ன தான் சொன்னார் அப்படின்னோடனே, நேராக வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் காரில் ஏற்றி கொண்டு நேராக ஸ்டேஷனில் விட்டுதாங்க.
அங்கே கும்முன்னு கும்புனால சிட்டியை கூப்பிட்டுதாங்க. சிட்டி கூப்பிட்டோன்னே, சார் சார் விட்டுருங்க சார், எனக்கு முத்துக்கும் ஆகாது, என்னால் முத்து யாரையா கூட்டி கூட தான், எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற போன பண்ணாமல அப்படிங்கிறாங்க. அங்கே செக் பண்ணி பார்க்கையில இவன் சிட்டி வந்து கால் பண்ணியிருக்காப்புல அவருக்கலாம். உடனே என்னையா முதல்ல உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சார், என்ன விட்டுருங்க, நான் இதை பண்ணணும்னு பண்ணலை, முத்து எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, எல்லாமே உங்கள் சொந்தக்காரர் தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கும்போது, சார் இவன் என்ன இல்லாமல் சமாளிச்சிட்டு இருக்கான், எனக்கு என் கார் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவனுக்கு கால் பண்ணுறாங்க, சிட்டி சார் உங்களுக்காக பண்ணப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு காமிட்டுறாத வச்சிடாத அப்படிங்கல. சார் நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா ஃபோனை வாங்கியிருந்தாங்க. இங்கேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கியா, யோ நீ தான் பண்ண சொன்னியா, உடனே ஸ்டேஷனுக்கு வாயா அப்படிங்கிறாங்க. அவர் ஃபோனை வந்து வச்சிடுறாரு. வச்சாலும் இந்த நம்பர் யார் என்ன வரும்னு சொல்லி விசாரிச்சு அங்கே போகல, அது வாசுதேவன் வர்றார். வாசுதேவனை பார்த்தோன்னா முத்துக்கு சரியான கடுப்பாக எதுவும் நீ தான் பண்ணியிருக்கியா அப்படின்னோடனே, சாருங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காய்ச்சலுக்காக கேட்காங்க. இப்போ நீங்களும் கூட சேர்ந்து உள்ளே தான் போகிறீங்க அப்படிங்க. சார் நான் உள்ளே போக விரும்பல, நூற்றி அஞ்சு சொந்தக்கார பையன் தான், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கால் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணாமலை நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முத்து மேலே உள்ள கடுப்பில் தான் அவன் காரை நான் சிட்டி வச்சு எடுக்க வச்சேன், இப்போ சிட்டி என் மேலே கொடுத்து விட்டான், இப்போ நான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாரு. இந்த மாதிரியான வேலை தான் நீ பார்ப்பியா, உன் வயசு என்ன, என் பையன் வயசு என்ன, அவனை எதிராக நினைக்கிறேன், நாங்கள் தூரத்தில் இருந்தால் கூட நீ சொந்தக்காரன் தான் நினச்சிட்ருக்கோம், தவிர்த்து உன்ன மாதிரி நினைக்கல, நான் என் பையன்ட்டு பேசுகிறேன்னு சொல்லி அண்ணாமலை ஸ்டேஷனுக்கு வந்து டே விட்றா அப்படிங்கிறாங்க. இன்னும் இல்லைப்பா உடைய முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. உன்னை வாசல்னு சொல்லி தான் உன்னோட காரை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி புது 3 கார் வாங்கி கொடுத்துருந்தாரு முத்துக்கு. நீங்கள் கார் வாங்கி தந்தீங்கன்னு சொல்லி விடலை, பலக்குரல் வந்து என் தம்பி பஞ்சாதி என் கொழுந்தியோட அப்பா உள்ள வச்சு எனக்கு மறுவாதியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அங்கே சுருதி வந்து முத்துட்டு ரொம்ப நன்றி முத்து, எங்கள் அப்பா அப்படி பண்ணோன்னு நினச்சி கூட பார்க்கல, எங்கள் அப்பாட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, ஆனால் எங்கள் அப்பா உள்ளே இருந்தானே நல்லா மனசு தாங்கியிருக்காது, எங்கள் அப்பா உள்ளே போகணும் நீங்கள் நினைக்கல அப்படிங்கும்போது, சுருதி நீ என் தம்பி பஞ்சாதி அவர் என் சொந்தக்காரர் தான், ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டது, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீ சீனை போட்டு பழைய காருக்கு பதிலாக புது கார் வாங்கிட்டலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டேய் ஒன்றை மாதிரிலாம் முத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. தெரியும்டா, மச்சினனை ஏமாற்றி ஒரு கார் வாங்கினா, இப்போ அவன் பொண்டாட்டியோட அப்பாவை ஏமாற்றி இப்போ 3 கார் வாங்கிட்டான், இப்போ 4 காருக்கு ஓனர் ஆகிட்டான், நீ அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்க, நான் இந்த ஃபர்னிச்சர் கடை தான் வச்சுருக்கேன், கடனோட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி சொல்லுதாரு, யார் புத்திக்கு என்னவோ அதுதான் நடக்கும், முத்துக்கு நல்ல புத்தி இருக்குது, நல்லது நடக்கு, உனக்கு நல்ல புத்தி இல்லை அதனால சங்கடப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே மனசு ரொம்ப கடவுள் ரூம் பார்த்து போயிடுறாரு. நாள் காலையில் வித்யா வந்து எல்லோரும் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி கார்டு கொடுக்குறாங்க. அப்போ கார்டு கொடுக்கையில் மீனா வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. இல்லைங்க டெக்கரேஷனில் நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லி வித்யாவோட அம்மா சொல்லிட்டாங்கன்னா ஏன்னு தெரியல, அதில் வந்து சிந்தாமணி தான் பண்ணுறாங்களாம் அப்படிங்கிறான். அப்படியா, வித்யா வந்து ஒன்றி தானே டெக்கரேஷனில் பண்ண சொன்னாங்க அப்படிங்க முதல்ல சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேண்டான்ட்டாங்க, சிந்தாமணி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்கள அதனால் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, அவங்க அம்மா கிராமத்தில் தானே இருக்குன்னு சொன்னேன், அவங்க அம்மா எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியல அப்படிங்கிறாங்க. சரிம்மா விடு, நம்மளாம் ஆளை போல் போயிட்டு வந்துடலாம், நீ டெக்கரேஷன் பார்த்தா ரொம்ப சண்டைப்பட்டுருக்கணும், என்னை கூட காரு வேண்டான்னு அந்த முருகன் சொல்லியிருக்கான், என்ன காரணம் தெரில விடு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ரோகிணி தான் நம்மளை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ, ஏன்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக வித்தியாட்டம் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கன்னா, நம்ம ஏன் தப்பாக நினைப்பானே, விடு நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க மீனா முத்துக்கிட்ட. கல்யாணத்துக்கு எல்லாருமே போகிறாங்க. அங்கே கிறிஷ் வந்திருக்காங்கன்னு யாருக்கு தெரியலை, ரோகிணிக்கு தெரியலை. ஏன்னா கிறிஸ்துவ வந்து ரோகிணியோட வித்யாவோட அம்மா வந்து கிராமத்தில் போய் பாட்டிட்ட கூட்டி வந்திருக்காங்க, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோகிணி கண்டிப்பாக வந்து கிறிஷை கல்யாணம்னா வர சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு கல்யாணத்தில் விட்டுருந்தாங்க. விட்டோடனே கிறிஷ் வந்து இருக்கிறத பார்த்துட்டு முத்துமீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ வந்த அப்படிங்கும்போது வித்யா அம்மாவை காமிக்கிறாங்க, பாட்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது, மகேஸ்வர்கிட்ட சொல்லி வித்யா கூப்பிட்டு வந்துருப்பா போல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணியை பார்த்து வித்யா அம்மா, உங்கள் அம்மா என்ன தானடா இருக்கா, உங்கள் அம்மாட்ட போ அப்படிங்கிறாங்க. அதை முத்து பார்த்துட்டு, என்னது உங்கள் அம்மா அங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே உள்ள தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கம்மா, இப்போ என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை தம்பி அப்படி, ஏம்மா உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி கல்யாணம் விடு, நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசுகிறேன் தம்பி அப்படிங்கிறாங்க. ஏம்மா கிறிஸ்துக்கிட்ட சொன்னீங்க, கிறிஸ்து உங்கள் அம்மா எனக்கு எங்கே உங்கள் அம்மாட்ட போன்னு சொன்னீங்க, அவங்க அம்மா இங்கே யார் இருக்கா, அது நீங்கள் கை காமிக்கையில் அது வந்து பார்லரமாக தானே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கிறிஸ்து திருன்னு முடிக்கான், டேய் சொல்டா உங்கள் அம்மா யார்றா அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பார்லரம்மான்னு சொல்கிறீங்களே அவங்க தான் எங்கள் அம்மா கல்யாணி அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட மொத்த குடும்பமும் ஷாக்காகி நிற்குது. அண்ணாமலை சரியான கடுப்பாக, "ஏய் ரோகிணி இங்கே வா" அப்படிங்கிறாங்க. "அங்கிள்" அப்படிங்கிறாங்க. அங்கிள்னு சொல்லதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்ல, இந்த கிறிஷுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? வித்யாவோட அம்மா உன்னைய பார்த்து கிறிஷோட அம்மன்னு சொன்னாங்களே, என்ன காரணம் சொல்லு அப்படின்னு கத்துறாரு அண்ணாமலை. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.